என்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்கிறது. எதற்காக ஒரு குறிப்பிட்ட அது ஜாதி கட்சியாக அந்த நாம் தமிழர் கட்சி ஜாதி கட்சியாக மாறிவிட்டா என்கிற ஒரு வருத்தமும் எங்களுக்கு இருக்கிறது. சார், நீங்க பேசும்போதே சொல்லியிருந்தீங்க சமீபத்தில் சீமான் அவர்கள் பனை மீது பற்றுக்கொண்டாரு. நான் 2016 ஒரு கட்சி வெளியிட்ட ஆட்சி வரையிலே பனைகளுக்கான இவ்வளவு இருக்குது, பனை சார்ந்த பொருளாதார ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இவ்வளவு ஆண்டு காலம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இப்படி பண்ண அவசியம் இல்லை. அதுதான் நம்பி சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல 10 வருஷமா பனை வாரியத்துக்குன்னு சொல்லி யாரையும் உறுப்பினரா போடல. அப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனே முதல் ஒரு வருஷத்துக்கு வாரியத்துக்கு யாரும் போடல. அப்ப இந்த 3 வருஷமா தான் வாரியத்துக்கு அண்ணாச்சி அவர்களை நியமிச்சிருக்காங்க, பனை வாரிய தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 3 வருஷம் ஆட்சி காலத்துல 1 கோடி பனை விதைகளை தமிழகம் முழுவதும் கடலோர மாவட்டம் ஃபுல்லாவே விதைச்சிருக்காங்க. இன்னும் பனை வாழ்வதற்காக பல விஷயங்களை அண்ணாச்சி செஞ்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட இறந்துட்டாங்கன்னா 1.5 லட்ச ரூபா கொடுக்குற நிதி உதவியை இவங்க வந்தப்பறம் 2.5 லட்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. கல்வி தொகை பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க வந்தப்பறம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, பனை வாரியத்தினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 25,000 உயர்த்திருக்காங்க. இப்போ 3 வருஷத்துல இவ்வளவு வேலை பண்ணியிருக்காங்க. இவ்வளவு வேலை செய்தவர்களை நீங்க தரம் தாழ்ந்து ஏன் பேசுறீங்க? அது மட்டும் இல்லாம அண்ணாச்சியோட பொது வாழ்க்கைன்னு எடுக்குது. ஏன்னா 40 வருஷம் பொது வாழ்க்கை இருக்கு, அவங்க வரலாறு இருக்கு. அதாவது இன்னைக்கு நாடார்கள்லாம் இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம், வியாபாரிகள் பண்றோம்னா, வியாபாரிகள் ஊர் விட்டு ஊர் வந்தாலும் அடிச்ச காலத்துல இருந்து அவர் வியாபாரிகளுக்கு முதுகெலும்பாக இருந்து வியாபாரிகள் பக்கபலமாக தொழில் செய்வதற்கு துணையாக இருந்தவர். அவரால் வாழ்ந்த குடும்பங்கள் பல இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதரின் மீது இப்படி சேற்றை வாரி இருக்கிறீர்களே, அப்ப அது ஒரு சமுதாய சங்கத்தினுடைய கடமை என்ன? ஒரு சமுதாய தலைவருக்கு ஆதரவாக நிற்க வேண்டியதான் ஒரு சமுதாய சங்கம் எங்களை போல ஆளுநரோட கடமை. ஒரு சமுதாய தலைவருக்கு ஆதரவாக நிற்கும். இப்ப நீங்க அவர் தப்பு செஞ்சு தட்டி கேட்டதா பரவாயில்ல. அவர் வாரியத்தின் மூலமா இவ்வளவு பயன்கள் செஞ்சிருக்காரு. இவ்வளவு பயன்கள் செய்திருக்கும் போது அவரை பத்தி இப்படி கேவலமா நீ பதிவிட்டுன்றதே என்னுடைய ஆதங்கம். வேலையே செய்யல, 15,000 மெம்பர் சேர்க்கல, 1 கோடி பனை விதை விதைக்கல, எதுவுமே செய்யலைன்னா ஒரு வேலை செய்யாத ஆளுக்கு வக்காலத்து வாங்குறீங்க நீங்க எங்களுக்கு கேட்கலாம். ஆனா 3 வருஷம் அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய பீரியடே கம்மி. அந்த பீரியடுக்குள்ள இவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு. அப்ப இவ்வளவு வேலை செஞ்சவரை நீ இப்படி பேசுறனா உன்னோட உள்நோக்கம் என்ன? உன்னை யார் பேச வைக்கிறா? நீ யாருக்காக ஏங்குற? அப்ப நீ சமுதாயம் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் உனக்கு கிடையாதுல்ல. இங்க இருக்க எல்லாருமே நாடார் சமுதாயத்துல இருந்தா தம்பி வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ ஒரு சமுதாய தலைவர் மீது இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசும்போது உனக்கு சமுதாய உணர்வுன்றதே இல்லாம இருக்குது. ஒரு சமுதாய உணர்வு இருக்கக்கூடியவனா இருந்தா நீ இப்படி ஒரு நாடார் சங்க தலைவரை பத்தி பொதுவெளியில் நீ பேசிப்பியா? இதுதான் எங்களுடைய ஆதங்கமா இருக்குது. இல்ல, அவர் தூண்டி அவரை தனிநபர் தான் முதல்ல பேசுறது. இந்த பிரச்சனை எப்படி வருதுன்னா, நாராயணாச்சி அதாவது பனை வாரிய தலைவர் நாம் தமிழர் கட்சிக்கு பதில் கொடுக்குறாரு. பதில் கொடுக்கும்போது இவருக்கு என்ன பண்றான், நடுவில் இந்த மாதிரி பதவி போடுறாரு. இந்த பதவி போட்ட உடனே இவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் ஒரு பதவி போடுறாங்க. அப்ப சமுதாயத்தை சேர்ந்தவர்களை இரு பிரிவா, இப்ப சகோதரர்களா இருக்கிற எங்களையே இரு பிரிவா பிடிக்கிறதுக்கான சூழ்ச்சி நடக்குது. இப்ப இவர் இடையில பூந்து இந்த விஷயத்தை செய்யறனா இது 2 கட்சி பிரச்சனையா போயிருக்கும். இப்ப இது என்ன, அது சமுதாயத்துக்குள்ளே பிளவை ஏற்படுத்தி சமுதாயத்துக்குள்ளே இரு பிரிவினர் உருவாக்குறாங்க. இப்ப அது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி, சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னாடி வருது. அப்படிப்பட்ட சூழ்ச்சியான வேலையில இவன் செய்யறான்றதை எடுத்து காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நாங்க கூட்டியிருக்கோம். வாரியத்துலதான் அவர் சரியா பணி செய்யல, அதாவது பனை மரங்களை நடுவதா சொல்லி வசூல் செய்யறாரு, அப்படி ஒரு குற்றச்சாட்டும் வாரிய அலுவலகங்கள் பெரும்பாலும் செயல்படுறது இல்ல. ஒரு கட்டுமான அமைப்பிலேயே 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குறாங்க மரணம் அடைஞ்சா, இவர் 2 லட்சம் தான் கொடுக்குறாங்க. அதுபோல புது உறுப்பினர்கள் சேர்றது மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை. அருமையான கேள்வி. ஒரே விஷயம் தான், கட்டுமான தொழிலாளர் சங்கத்தை பொறுத்தவரை உறுப்பினருடைய எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்குது. கட்டுமான தொழிலாளர் சங்கத்துக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பட்ஜெட்லையும் அதுக்கு ஒரு ஒதுக்கப்படுற நிதி பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுறாங்க. பனை வாரிய தொழிலுக்கு ஒதுக்கப்படுற நிதி 1 கோடியோ 50 லட்சமோ தான் அதுக்கு ஒதுக்கப்படுற நிதி. பனை வாரியத்துக்கு ஒதுக்கப்படுற நிதி கம்மி. அண்ணாச்சி பனை வாரிய தலைவராக வரும்போது அதுல இருந்த உறுப்பினரோட எண்ணிக்கை வெறும் 10,000க்கும் கீழ். அண்ணாச்சி வந்ததுக்கு அப்புறம் 25,000க்கு மேல உறுப்பினரோட எண்ணிக்கை உயர்த்திருக்காங்க. அப்ப தமிழகத்தை பனை கம்மியா இருக்கு, பனை வெட்டப்படுதுன்னு சொல்லி 1 கோடி பனை விதைகளை விதைச்சிருக்காங்க. இவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி இறந்தா 1.25 லட்சம் கொடுத்ததுல இன்னைக்கு அண்ணாச்சி வந்தப்போ அதை 2.5 லட்சமா மாத்திருக்காரு. கல்வி உதவித்தொகை 10,000 வாங்கி கொடுக்குறாங்க, திருமண உதவித்தொகை வாங்கி கொடுக்குறாங்க, ஊனமுற்றாட்சினா வாங்கி கொடுக்குறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இவ்வளவு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு விஷயம் சொல்லல, பனை தொழிலாளர்கள் அதுல உறுப்பினரா சேர்ந்து பயனடையணுன்றதுக்காக மாவட்டம் தோறும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 40-50 முகாம்கள் நடத்திருக்காங்க. இந்த 3 வருடத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்காங்க. ஆதாரம் எதுவுமே இல்லை. நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் எங்கெங்க முகாம் போட்டிருக்காங்க, எத்தனை பனை விதை வைத்திருக்காங்க, எல்லாம் நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் எங்களால இந்த டேபிளை என்னால ஆதாரம் கொடுக்க முடியும். ஆனா ஒரு ஆதாரமும் இல்லாமல், எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் பொய்யான புகாரை அளிக்க சொல்றாங்கன்றத என்னுடைய குற்றச்சாட்டு. இல்ல, அதுதான் சொல்றோம்ல. சீமான் அவர்களும் இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய நட்பு ஒரு சமுதாயத்தை சார்ந்ததா காட்டுறதா இது பெரிய மிஸ்டேக்கா இருக்கு. நாராயணாச்சி கிட்டத்தட்ட அவருக்கு 40 வருஷம் வரலாறு இருக்குது. சீமான் அவர்கள் ஒரு நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி அனைவருக்கும் ஒரு பொதுவான
கட்சியை நடத்துறாரு. நட்பு ரீதியா போய் சந்திக்கிறது வேற, ஒரு ஜாதி சங்க தலைவரை சந்திக்கிறது வேற. இது சீமான் அவர்களின் அரசியலுக்கு தான் நாளைக்கு பின்னடைவா போய் நிற்கின்றது என்னுடைய கருத்து. சார் இந்த சர்ச்சை ஆரம்பிச்சதே கல்வி இறக்குறது தான். ஆமா. பனைவாரம் சார்ந்தவங்க கல்வி இறக்கிறதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்களா? இல்ல, அதாவதுங்க கல் இறக்க வேண்டுமான்னு கேட்டா கல் இறக்க வேண்டிய பொருள். ஆனா இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுது? வாரிய தலைவர் அதான் சொல்லுது. இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுது? அப்ப சட்டத்துக்கு உட்பட்டு தான் வாரிய தலைவர் செயல்படும். 3 ஆண்டு காலத்துல தடை நீக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் இல்ல அவங்க இல்ல அதாவது அதான் சொல்றேன், அவர் என்னென்ன முயற்சி பண்ணியிருக்காரு, முதலமைச்சர்கிட்ட எந்த மாதிரி மனு கொடுத்திருக்காரு, கொள்கை அந்த அரசு கொள்கை முடிவுல ஒரு வாரிய தலைவரா அவர் என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த வாரிய தலைவருக்கு உட்பட்ட எல்லையில அவர் என்ன பண்ணியிருக்காரு? வாரிய தலைவர் எல்லையில உறுப்பினர்கள் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு தான் நாங்க சொல்றோம். கல் இருக்கிற கொள்கை முடிவுல கல் தீமைன்னு எங்கேயுமே வாரிய தலைவர் சொல்லவே இல்லை. கல் உடலுக்கு தீங்கான பொருளோ, கல் தீமையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வாரிய தலைவர் அப்படி சொல்லவே இல்லை. பனை தொழிலாளர்களுக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு நடத்தியவர், பனை தொழிலாளருக்காக இன்றும் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர், பனை தொழிலாளர்களுக்காகவே அந்த பதவியை வாங்கி இன்றும் அவர் ஊழியர், அதாவது மாத சம்பளம் வாங்காம இருக்காப்புல, அதனுடைய சலுகைகள் எதையுமே பயன்படுத்தாம இருக்காப்புல, தன்னுடைய சொந்த காசை தான் பயன்படுத்திட்டு இருக்காப்புல. அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். சீமான் அவர்கள் கல்லு மீதோ இல்ல அந்த பனை தொழிலாளர் மீதோ ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கலாம். அன்னைக்கும் அதே இடத்துல தான் அந்த பனைமரம் இருக்கு, அதே இடத்துல தான் அந்த கல்லு தான் நடந்துட்டு இருக்குது. திடீரென்று இப்போ தேர்தலுக்கு 9 மாசம் தான் எவ்வளவு இருக்கு, திடீரென்று பனை தொழிலாளர்கள் மீது பாசம் வருவது ஏன்? திடீரென்று கல் இழக்கும் போராட்டத்தை சீமான் நடத்துவார் என்பதுதான் பனை தொழிலாளர் அவர்கள் தலைவர் பாரி தலைவருடைய கேள்வி. நாடார் மகாஜன சபை நிலைப்பாடு கல்லுக்கு தடை நீக்குவதற்கு ஒரு கோரிக்கை இருக்கிறதா? நாடார் மகாஜன சபை உங்களோட கோரிக்கையா கல்லுக்கான தடையை நாங்க கல்லுக்கு தடையை நீக்கணும்னு சொல்லி நாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட தான் கோரிக்கை வைக்க முடியும். அந்த கோரிக்கையை நாங்க தனியா வைக்கிறோம். ஐயா நீங்க செயல்பாடுகளை நீங்க எடுத்துருக்கீங்களா? அதாவது நாடார் மகாஜன சபை மட்டும் கிடையாது, இங்க இருக்க